வரக்கூடாதா? ரொம்ப நேரம் கேட்டு பார்த்தோம், உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என்டர் த ரிவர். ஆற்றுக்குள்ளே போனால் கடுமையாக தண்டிப்பாங்க. யானை பார்க்க முடியுமான்னு சொல்லி நினச்சிட்டே வந்தோம். ஏன்னா கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் போலீஸ்காரங்க போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. பட் ஆனால் வழி தான் தெரியல. ஸோ யானை வந்து இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆபத்தான இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். குட் மார்னிங் 80 ஃபேம்ஸ் அண்ட் தஞ்சாவூர் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ வால்பாறை நைட்டை வந்து வெற்றிகரமாக சேர்ந்தாச்சு. ஒரு 7 மணி இங்கே வர்றதுக்கு டைம் ஆகிட்டு, அப்புறம் 7 மணிக்கு ஒரு ரூம்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஸோ அதனால் வ்ளாக் இது எடுக்கல. கரெக்டாக நம்ம வந்து ஐயர்பாடி அந்த இடத்துல ரூம் எடுத்துகிட்டு ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். வரைக்கும் ஒரு 10 பேருக்கு 4000 ருபீஸ் தான். கொஞ்சம் பட்ஜெட்டில் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஹாட் வாட்டர் எல்லாமே. இப்போ காலைல ஒரு டீ சொல்லியிருக்கோம். இப்போ தான் எழுந்திரிச்சோம், ஒரு காலையிலே டீ சொல்லியிருக்கோம். யானையெல்லாம் வருமாங்க நம்ம இருந்த இடத்துல வந்து யானையெல்லாம் வருமா? 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு போல இருக்குது. யானை சிறுத்தை எல்லாம் வந்திருக்கு போல இருக்குது. அப்புறம் சொன்னாங்க நைட்டு யானை வரும் எழுப்புறோம் பண்ணாங்க. வந்துட்டுலாம் விரட்டிட்டாங்களாம். ஆசையாக இருந்த யானை வரும் பார்க்கலாம் உங்களுக்கும் காட்டலான்னு நினச்சி. எனக்கு பக்கத்தில் அந்த மரம் இருக்குல்ல, இந்த சிங்கவால் குரங்குங்க. அதோ அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே? தஞ்சாவூரம். ஓ அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக அதிரப்பள்ளி போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு ஒரு அருமையான ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் பேர்? ஆண்டாள். இது வந்து ஐயர்பாடியா? ஐயர்பாடி ஃபர்ஸ்ட் டியூஷன். வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ரூம் எடுத்துக்கோங்க. பாட்டி நல்லா கவனிக்கிறாங்க. அம்மா உண்மையிலே ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. சாப்பாட்டுலேருந்து எல்லாமே சூப்பராக கவனிச்சாங்க. ஒரு சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க, நீட்டாக போட்டுருந்தாங்க. குழந்தைகளுக்கு கொடுத்த சம்மன். நாங்கள் பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா வயிறு ஒரு மாதிரி கணக்குது. நாங்கள் ஒரு 10 பேர் தங்கியிருக்கோம். ஒரு 4000 ரூபாய்க்கு கொஞ்சம் ஒர்த்தபுளான ரூம் தான். அவங்க ஒரு 6000 சொன்னாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் நம்ம ஓரளவு அப்படி ஒருத்தா தங்கிட்டோம். ஓகே, குளிச்சுட்டு மீட்டிங் கண்டினியூ பண்ணுறேன். அதிரப்பள்ளி போகிறோம். இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு டெஸ்டினேஷனை அடைகிறது முக்கியம் இல்லை, அதுக்கு போகிற பாதைகள் தான் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற இந்த பயணம் எங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. யானைகளோட தடங்கள், பறவைகளோட இசை, அடர்ந்த காடு, மலைகள், ஆறுகள், மொழி மட்டும் தான் மாறிச்சே தவிர ஆனா அந்த இயற்கை கொடுத்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட மாறலைங்க. சில பயணங்கள் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் இருக்கும். அப்படிதான் எங்களுக்கு இந்த இடமும் இந்த பயணமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வால்பாறை வந்து முடிச்சு தேயிலை தோட்டத்தை பார்க்காம போனா எப்படி? அப்படியே நம்ம வந்து அதிரப்பள்ளி போகிற பக்கத்தில் அதிரப்பள்ளி போகிறதுக்காக நம்ம எல்லாமே அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ போகிற உள்ள சோலையார் டேம் முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து இந்த தேயிலை இதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த தேயிலை. சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். நான் வரக்கூடாதா? அதான்டா நான் சொன்னேன். ஒருத்தர் மட்டும் தான்டா சொன்னாரு, எல்லாரும் வந்தீங்கன்னா விடமாட்டாங்கடா. நான் கூட போய்க்கிறேன் பிரச்சனை இல்ல. அதுதான் நான் சொல்லிட்டு தான் அவரு அனுப்பிச்சு விட்டாரு உள்ள. அவர் எல்லாம் வராங்க. அவரு வேலை செய்யறாங்களா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மோளை பர்மிஷன் கேட்டு வைப்போம். கேட்டு பார்த்துட்டு அப்புறம் ஓகேன்னு சொன்னாங்கன்னா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா. இது வந்து பிரைவேட்டுங்களா? ஓ, அதுக்குள்ள வந்தாதான் எங்களை திட்டுவாங்க, என்னை கண்டுபிடி பேசுவாங்க. அதுக்குள்ளவே எங்களுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை. அந்த கேட்டுக்குள்ள வந்தாதான் நின்னுட்டு அது அதுக்கு ஒரு பயன் போட்டுருந்தாங்க. கீழே போலாமாப்பா? அங்க போலாமா? அந்த கீழே அங்கேயும் போக கூடாதுங்களா? வேலை செய்யற இடத்துக்கு வேண்டாம். ஓ, ரொம்ப நேரம் கேட்டு பார்த்தோம், உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரைவேட்டா. ஸோ அதனால வந்து உள்ள எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், சரி உள்ள போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முடியலை.
சீக்கிரம் எடுத்து சொல்கிறேன் தீ அங்கே 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 இங்கே போய்க்கலாமா? எங்கே ஓடி எங்கே போவோம்? ஓகே, நம்ம பர்மிஷன் கேட்டதுனால அந்த அக்கா வந்து ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் போக சொன்னாங்க. போயிட்டு நம்ம அழகாக ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு குயிக்காக மேலே ஏறி முடியாந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம தொடர்ந்து ஏதாவது முயற்சி பண்ணால் நமக்கு ஏதாவது ஒன்று காத்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கெல்லாம் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் தான் வர முடியும். நம்ம ஈஸியாக ஒரு டீ குடிச்சிட்டு கடந்து போயிடுறோம்ல. ஆனால் அந்த கடந்து போகிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா? ஆமாம், அங்கே பாருங்க. அக்கா வராங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மேல இருக்க அந்த குட்டி குட்டி கொழுந்துகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. பின்னாடி வர அந்த மிஷின்ல தாங்க ஓரளவு மினிமம், அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகள் தான் வந்து டீக்கு பயன்படுத்துறாங்க. இதை தான் வந்து அந்த மிஷின் வந்து கட் பண்ணி பின்னாடி இருக்க அந்த பேகுக்குள்ள போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி செம்மையா இது பண்ணுது. இதுக்கப்புறம் இதுல எல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க ஒண்ணு ஒண்ணா அப்படி. சரிங்கக்கா, எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன், போயிடுறேங்கக்கா. சரிங்கக்கா. என்னன்னா இது வந்து பிரைவேட்டுக்கு சம்மந்தப்பட்டதுனால உள்ள வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஓரளவு முன்னாடி இருக்க அந்த அக்கா வந்து வித்தியாசமா இருக்கு. நத்தை கலரை பாரு, தெரியுதா? நாமல் நத்த மாதிரிலாம். ஆமா, நத்தை தான் அது. கலர் தெரியுதா? இதான் வால்பாறை டீ எஸ்டேட்டு. என்னன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உள்ள வந்து பார்த்தது, அவங்க வேலை செய்யறது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டுன்றது, அதை உங்களுக்கு காட்டுறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு நம்ம என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப ஈஸியா அது ஒரு சின்ன டீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் அந்த டீ தயாரிக்கக்கூடிய அந்த டீ தூளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இலை. இதை வந்து பறித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் பறித்து முடிச்சாச்சு. இந்த பக்கம் இருக்குது பறிக்க போகிறாங்க, இனிமேல் பறிக்க போகிறாங்க. இந்த மேலே இருக்க அந்த கொழுந்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய இலை, ஓரளவு பெரிய இலையாக இருக்கக்கூடியதை மட்டும் பறிச்சுட்டு வந்து அதை பதப்படுத்தி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை டீ தூளாக ரெடி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இங்கே வேலை செய்யக்கூடியவங்களாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் தான், ஹிந்தி ப்ளஸ் தமிழ், மலையாளிஸ். அப்புறம் இந்த 3 பேர் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஏன்னா வரும்போது ஒரு மேனேஜர்கிட்ட அவருக்கு தெரியாமல் தான் உள்ளே போய் வீடியோ எடுத்தோம். அவர் தான் வந்து ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தார். எடுத்து முடிச்சாச்சு. இதை வீடியோ எடுக்கக்கூடாது, எடுத்தது வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ரைட், அடுத்ததான் சோலையார் டேம் போவோம். என்னாச்சுன்னா, நம்ம அதிரப்பள்ளி போகிற வழியில் ஒரு அழகான ஸ்பாட் பார்த்தோம். நிறைய ஸ்பாட் பார்த்தேன், அங்கெல்லாம் வண்டி நிப்பாட்ட முடியல. ஏன்னா நமக்கு இருந்த அந்த டைம் அந்த மாதிரி டைம். பட் உள்ளே வரும்போது ஒரு பாலத்துக்கு கீழே அப்படியே ஒரு அழகான ரிவர், ஒரு அழகான ஒரு ரிவருங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் யானைகள்லாம் நிறைய தண்ணி குடிக்குமா. இந்த இடத்துலலாம் யானைகள் தண்ணி குடிக்கிற இடம். இந்த பக்கம் இறங்கி வரலான்னு இருந்துச்சு, பட் ஆனால் இறங்கி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் அப்படியே தண்ணி எக்ஸிட் ஆகிற இடம். அழகா இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் என்னமோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. அதோடைய பேரு கேரளா PWD பிரிட்ஜஸ் அண்ட் ஆகஸ்ட் 2018. அவ்வளோதான், பாலத்துக்கு பேரெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு இதெல்லாம் டெண்டை போட்டுருக்காங்க, ஒரு பஸ்ஸை திருப்ப முடியாமல்
இப்போ தான் உடச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் உள்ளே போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. இஸ் த பனிஷபிள் டு என்டர் த ரிவர். ஆற்றுக்குள்ளே போனால் கடுமையாக தண்டிப்பாங்க. இது ஏன் வண்டி இல்லையா? கைஸ், இப்போ நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு பாலம், இது அதிரப்பள்ளி போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அழகான பாலம். நிறைய மலையாள படத்தில் இந்த பாலத்தை நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது எக்ஸாக்டாக எந்த இடம்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் காடாக இருக்கா, தெரியாத இடத்துல நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் இறங்கலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நிறைய மலையாள படத்தில் பார்த்துருக்கேன். நாங்கள் வரும்போது யானை பார்க்க முடியுமான்னு சொல்லி நினச்சிட்டே வந்தோம். ஆனால் ஒரு யானை என்ன பல்காக யானை பார்த்தேங்க. பட் ஆனால் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். போலீஸ்காரங்க வந்து டக்குன்னு நிற்கக்கூடாது, கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டதுனால யானை பார்க்க முடியலை. ஸோ சேடாக அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. சரி, ஓகே. இந்த பாலத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு அழகான பிளேஸ் இருந்ததுங்க. சரி, ஓகே, பார்க்கலாமேன்ட்டு அப்படியே உள்ளே வந்தேன். பார்த்தா மீன்லாம் இருக்குது பெருசு பெருசாக. இந்த இடத்துக்கு மீன் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் மீன்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் அப்படியே தண்ணி அழகாக ஓடிக்கிட்டே இருக்குது. செம்மையாக இருந்தது இந்த பக்கம் வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அந்த கீழே இருக்கே அந்த ஆறை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பார்க்க முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாவ், தண்ணி சும்மா அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி கலரில் இருக்குது. ஓகே தான், ரொம்ப மோசம்லாம் கிடையாது. வாட்ரு நார்மலாக இருக்கு. மீன்லாம் பார்த்தியா எவ்வளோ பெருசு கிடக்கு பார்த்தியாடா? எங்கிட்டு போகுது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் மீன்லாம் அவ்வளோ பெருசு கிடக்கு. எனக்கு என்ன குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு, அதான் குடிக்கல. ஏன்னா நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் என்னன்றதுன்னு தெரியாது. டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாருமே இந்த பக்கம் தான் வந்துருக்காங்க. ரொம்ப தில்லா அந்த பக்கம் அந்த ஆறு. ஸோ எல்லாரும் இந்த பக்கம் வந்திருக்கிறதுனால தான் ஓரளவு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்படியே உள்ள வரேன். கடவுளே, புலி கிளி சிங்கம் இங்கே எதுவும் வந்துடக்கூடாது. ஓகே, ஆறு வந்துருச்சுங்க. ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட். இந்த மாதிரி நான் வந்து பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான் அவ்வளவு அழகான ஒரு இடம். நான் வரும்போது யானை பார்க்க முடியலை. பார்த்தோம், நிறைய யானை பார்த்தோம். ஒன்று தான் பார்க்க முடியலன்னு நினச்சேன், பட் நிறையா பார்த்தோம். ஏன்னா கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் போலீஸ்காரங்க போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. பட் அங்கே பார்க்க முடியாமல் போனதை இங்கே ஒன்றும் ரொம்ப அழகாக எங்களுக்கு மாட்டியிருக்கு. இது என்ன ஆறு தெரியுமா? என்ன ஆறுன்னு செக் பண்ணுவோமா கூகுளில்? என்ன ஆறுன்னே தெரியாம கிளம்பி வந்திருக்கோம் பாரு நம்ம. இது என்ன ஆறுனா சாலக்குடி ரிவர். சாலக்குடி ரிவர்ல இருக்கும். சுற்றி நம்ம ஊர் மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் பாறை மணல்லாம் கிடையாது. ஃபுல்லாக பாறைகள் தான். இப்போ திடீர்னு எங்கள் தலைக்கு மேலே ஒரு அடி தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தோட ஆத்தா நாங்கள் போகிறது கன்ஃபார்ம். நம்ம பார்த்தோம்ல ஒரு ரிவருக்கு மேலே ஒரு பாலம் இதுக்கு முன்னாடி காட்டினோம் பார்த்தீங்களா? ஸோ எனக்கு பின்னாடி அங்கே இருக்கு பாருங்க. அங்கிருந்து இந்த இதை பார்த்தேன். இப்படியே உள்ளே வர முடியுமான்னு பார்த்தேன், வர முடியல. பட் அமைஞ்சிருச்சு நமக்காக. நல்லா இருக்கு. சாலக்குடி ரிவர்.
அதிரப்பள்ளி போகிற வழியில் இருக்குது இந்த பாலம். பாருங்க, ஒரு அண்ணாவா யாருன்னு தெரியல, சின்ன பையனா பெரிய பையனு தெரியல, யாரோ ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல. மீன் தான் பிடிக்கிறாப்புல. பக்கத்துல போய் பார்ப்போம். வண்டியை யாரும் எடுத்துட்டு போயிட மாட்டாங்களே. ஆமாய்யா, பேக் எங்க இருக்குல்ல? பேக் ஏன் பேக் இருக்கு என்கிட்ட, எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நான் மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காப்புல. போய் பார்ப்போம் அவட்ட. தண்ணி எந்த பக்கம் ஓடுதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஓடுதா, இந்த பக்கம் ஓடுதா? இங்கிட்டு தான் ஓடுது, இப்படிதான் ஓடுது. அப்பா, ஃபுல்லாவே பாறை தாங்க. பட் ஆனா இது ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸ். எனக்கு அவ்வளோ அழகா இருக்கு இந்த பிளேஸ். அவரும் அவ்வளோ தைரியமா யாருமே இல்லைங்க காட்டுக்குள்ள. இப்பதாங்க நாங்க 2 பேர் நிக்கிறோம், யாருமே இல்லை. ஆனா அவரு மட்டும், அந்த அண்ணா மட்டும் தைரியமா மீன் பிடிச்சிட்டு ஜாலியா இருக்காரு. கடைக்கு போவோம் நம்ம. நம்ம வந்த வழியா மறந்துட போறோம், வா. தைரியமா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ என்னோட சேர்ந்து இந்த இடத்த பார்த்ததுல உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த யானையை மட்டும் பார்த்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் ஒரே ஒரு குறை. இந்த ரூட்டா வந்தேன் இல்லை, இப்படி இதுல காலை வச்சு, இதுல வரல, இங்கேதான்டா, இதுதான் வந்துட்டா. இந்த பக்கம் இதுல 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 அப்பா, மழையும் பெய்யுது, இன்னொரு பக்கம் வெயில் பயங்கரமா அடிக்குது. ஆனா அந்த வெயிலோட சேர்த்து மழையும் மைல்டா தூறல் போறது. அது மாதிரி சில்னஸாகவும் இருக்கு, கிளைமேட் சில்னஸாகவும் இருக்கு. என்னன்னா ஏதோ ஒரு பாதையில இறங்கிட்டோம், ஆனா வழிதான் தெரியல. பட் ஆனா இங்க இருக்க அந்த மரம் எங்களுக்கு ஞாபகம் இருந்தது. உள்ள வரும்போதே நம்ம பார்ப்போம்ல, அந்த மரம் எனக்கு ஞாபகம் இருந்ததுனால ஸோ கொஞ்சம் ஈஸியாக ரூட் ஃபைண்ட் பண்ணிக்கிட்டேன். அங்கிட்டுடா பத்து, எங்கிட்டு ஐ இந்த பக்கம் ரோடு தெரியுதா? அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்று காட்டவா? இது என்னன்னு தெரியுதா? என்ன தெரியுதா? ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து யானையோடைய அந்த சாணி. ஸோ யானை வந்து இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆபத்தான இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ரொம்ப டேஞ்சர்லாம் கிடையாது. ஓரளவு மைல்டான வரும், அனிமல்ஸ் வரும், பட் ரொம்பலாம் கிடையாது இந்த பக்கம். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளுக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த யானைகள் இதெல்லாம் வர வேண்டிய வரும். நல்லா பிஸியான ரோடு தான், செம்மையாக இருக்கு. பாய், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் இன்னொரு இடத்துல மீட் பண்ணுவோம். நான் ரொம்ப டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் அடுத்து அதிரப்பள்ளி போகணும் வேற. பாய்.